வணக்கம். இன்னைக்கு கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அண்ட் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். இதுல பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்கு, liabilities, assets இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கு. இதுல அட்ஜஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த ஈக்விட்டி ஷேர் பெய்ட் அப் பை ₹9 ஈச். அதுக்கப்புறமா 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ₹40 ஈச். Number 3, to reduce the creditors claim by 1/3 and then to reduce inventory by ₹10,000 to write off all the intangible assets. அப்புறம் 8% debentures by 10% to reduce machinery by 60,000 to provide 15,000 for bad debt. So first நம்ம இந்த மாதிரி adjustment first பார்த்துக்கணும். அதுக்கேத்த மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், journal entries போட போறோம். ஸோ journal entriesல யூஸ்வலாக equity share capital old account data to equity share capital new account to equity capital reduction. இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு அந்த ஷேர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹10 இருந்த ஷேர் இப்போ எவ்வளவு ஆயிடுச்சு 9 பை ₹9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ₹9 வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்ல ₹9 கொண்டு வந்துடணும். ஈக்விட்டி ஷேர் வேல்யூ இனிமே எவ்வளோ இருக்க போகுது ₹1. அதனால 20,000 இன்டூ 10 பழைய ஷேருக்கு 2 lakhs, புது ஷேருக்கு வந்து 20,000 இன்டூ 1 20,000, கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்ல 20 இது 1,80,000. ஓகே. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பார்க்கலாம். அதுக்கு ஜர்னல் என்ட்ரி 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஓல்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் டு 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் நியூ அக்கௌண்ட். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ₹40 ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் ரிடக்ஷனில் ₹40 இன்டூ ஹவு மெனி ஷேர்ஸ் ஆர் தேர் 500. ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வேல்யூ எவ்வளவா இருக்கும் ₹60. ஸோ 500 இன்டூ 60 நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட வேல்யூ 30,000. ஸோ ஓல்டு வேல்யூ வந்து 50,000. ஸோ பீயிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டிபெஞ்சர்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல என்ன கொடுத்துருக்கு அந்த இடத்துல டிபெஞ்சர்ஸை பத்தி அப்படின்னா டு ரெடியூஸ் 8% டிபெஞ்சர்ஸ் பை 10% அப்படின்னு கொடுத்துருக்கு. டிபெஞ்சர் வேல்யூ எவ்வளோ 1 lakh இருக்கு. So 8% debentures old account data to capital reduction account to 8% debentures new account. So 1 lakhல 10% எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 10,000. ஸோ அதுதான் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் டிபெஞ்சரோட வேல்யூ 90,000. அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கு. அடுத்தது கிரெடிட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ 1/3 குறைஞ்சிருக்கு அப்படின்னா 3,30,000 worth of creditors. 1/3 எவ்வளோ 1,10,000. ஸோ ஹியர் ஆஃப்டர் கிரெடிட்டாஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 2,20,000. ஓகே. அண்ட் ஃபைனல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை என்னென்ன ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா பிஎன்எல் அக்கௌண்ட் 1,95,000 டு பேட்டன்ஸ் 40,000 டு மிஷினரி அக்கௌண்ட் ஏன் இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா அங்கே கொடுத்துருக்கு டு ரெடியூஸ் த மிஷினரி பை ₹60,000 சொல்லியிருக்கிறதுனால அதை கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி வேற எதனா கொண்டு வந்திருக்கா டு ரெடியூஸ் த இன்வென்ட்ரி பை ₹10,000 சொன்னதுனால அதை கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 அதையும் கொண்டு வந்துட்டோம். ஸோ கேபிட்டல் ரிடக்ஷன் அமௌண்ட் யூட்டிலைஸ்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இதான் ஃபார்மேட். ஸோ ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் எடுத்துன்னு வந்துடுவோம். அதில் இஷ்யூட் அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, அதாவது இனிமேல் இருக்க போகிறது எவ்வளோ அப்படின்னாக்கா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் 20,000, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் 30,000 தான் இருக்க போகுது. ஸோ 50,000. அடுத்தது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் எதுவுமே இல்லை. மூணாவதா லாங் டேர்ம் பாரோயிங்கில் டிபெஞ்சர்ஸ் இருக்கு. ஹியர் ஆஃப்டர் வேல்யூ சொன்னேன் இல்லையா 90,000 இருக்கும்னு. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் எதுவும் இல்லை. ட்ரேட் பேயபிள் கிரெடிட்டார்ஸ் ஆல்ரெடி 3,30,000 இருந்தது. இனிமே எவ்வளோ 2,20,000 1,10,000 குறைஞ்சிருச்சு. அடுத்தது ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் இல்லை. அதர் கரண்ட் லைபிலிட்டியில் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்கு 20,000. அண்ட் தென் டேஞ்சிபிள் அசெட்ஸில் பில்டிங் வந்து ஆசெட்டிஸ் போட்டுடுறோம். பேலன்ஸ் ஷீட்டில் 2 lakhs கொடுத்துருக்கு. மெஷினரி பொறுத்த வரைக்கும் 1,30,000 பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்கு. ஆனால் அது வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க 60,000. ஸோ இனிமேல் அதோட வேல்யூ எவ்வளோவா இருக்க போகுது 70,000. ஸோ டேஞ்சிபிள் அசெட்ஸ் வந்து எவ்வளோ இப்போ அதோட டோட்டல்னாக்கா 2,70,000. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் எதுவும் கிடையாது. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ட்ரேட் ரிசீவபிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் டேட்டாஸ் 55,000 கொடுத்துருக்கு. பேட் டெட்ஸ்க்கு ஒரு 15,000 லெஸ் பண்ணோம்னா 40,000 பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும். தென் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் எதுவும் இல்லை. அதர் கரண்ட் அசெட்ஸும் இல்லை. க்ளோசிங் ஸ்டாக் அதாவது இன்வென்ட்ரி கொடுத்துருக்கு.
80,000 நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு. ஆனா 10,000 ரெட்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கிறதுனால 10,000 ரெட்யூஸ் பண்ணி 70,000 நம்ம காமிக்கிறோம். ஃபைனலி கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எதுவுமே இல்ல. அதனால நில் போட்டுட்டோம். இப்ப பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி, நோட் நம்பர், அமௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட், ஷேர் கேபிட்டல் நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? 50,000. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2 எதுவுமே இல்ல. செகண்ட் பார்த்தீங்கன்னா, நான் கரண்ட் லைபிலிட்டில லாங் டர்ம் பாரோயிங் நோட் நம்பர் 3 நம்ம பார்த்தோம் 90,000. கரண்ட் லைபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் ஷார்ட் டர்ம் பாரோயிங்ஸ் நோட் நம்பர் 4 எதுவுமே இல்ல. ட்ரேட் பேயபிள்ஸ் மட்டும் இருக்கு. கிரெடிட்டா சொன்னேன் இல்லையா? 2,20,000. அண்ட் தென் ஷார்ட் டர்ம் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா, நோட் நம்பர் 6 எதுவும் இல்ல. அதர் கரண்ட் லைபிலிட்டீஸ் ஒன்லி 20,000 இருக்கு. அத போட்டுட்டோம். இப்போ லைபிலிட்டி சைட் டோட்டல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3,80,000 வரும். அடுத்தது அசெட் சைட் டோட்டல் பார்க்கலாம். நான் கரண்ட் அசெட்ஸ். அதுல டான்ஜிபிள் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, நோட் நம்பர் 8ல 2,70,000. அண்ட் தென் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் எதுவுமே இல்ல. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மென்ட்டும் இல்ல. கரண்ட் அசெட்ஸ் ஹெட்டிங்ல என்னென்ன வரும் அப்டின்னா, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 40,000 இருக்கு. ஷார்ட் டர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் இல்ல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அதர் கரண்ட் அசெட்ஸும் இல்ல. க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 70,000. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலன்ட் இல்ல. ஸோ இப்போ டோட்டல் பார்த்தோம்னா 3,80,000. ஸோ ஆஃப்டர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் பர் த ரிவைஸ் ஷெட்யூல் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த கம்பெனி இப்படி தான் போடணும். ஓகே. ஸோ ஹோப் எல்லாருக்கும் இந்த மாதிரி 10 மார்க்ஸ்ல குடுக்குற ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.